இன்றைக்கு டிசம்பர் 25. இன்றைக்கு யாவரும் நீங்கள் கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி மிக மிக முக்கியமான செய்தி. இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற செய்தி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு மேசியாவாக கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர் யார் என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களால் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக சபையில இன்னைக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்கிற வசனம் என்னதென்றால் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமாம், இங்க ஒரு பிதா ஒரு செல்ல பிள்ளையை நம்மளுக்காக தந்தருளினார் என்று எழுதப்பட்டது போல காணப்பட்டாலும் இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் நான் கேட்கிறேன், பிதாவாகிய தேவன் யெகோவா கர்த்தர் எதை உங்களுக்கு தந்தருளினார்? ஒரு குமாரனை தந்தாரா? இங்கதான் பாருங்க, அது குமாரன் இல்லைங்க. எபிரேயர் 10:5 பாருங்க, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தான் உலகத்தில் பிரவேசித்தால் அவர் தான் இரட்சகராக வருவேன் என்று சொன்னார். அவர் பலியையும் காணிக்கைகளையும் அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த யெகோவா கர்த்தருக்கு இஸ்ரவேலர்கள் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி அவர்கள் முழுமையான ஒரு பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி? இரத்த சிந்ததினால். ஆனால் இப்போ இரத்த சிந்துவதற்கு ஒரு சரீரத்தை மட்டும் அவருக்காக ஆயத்தம் பண்ணினார். அப்படி என்றால் இந்த பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு வரும் பொழுது ஒரு சரீரத்தை அவருக்காக ஆயத்தம் பண்ணினார். அப்படி என்றால் நிஜமாகவே நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு குமாரனா இல்லை என்றால் வெறும் ஒரு சரீரமா? இங்குதான் பாருங்க, உங்களை புரிந்து கொள்ள வைப்பதற்காக பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இந்த மேசியாவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அநேக ரூபங்களினாலும் வர்ணங்களினாலும் அது எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. முதலாம் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 49:11 வாசிக்கிறோம். இங்க தவறுதலாக அவன் என்று எழுதிவிட்டார்கள், அவர் என்று எழுதப்பட்டிருக்கணும். அவர் யார்? பிதாவாகிய தேவன் தம்முடைய கழுதை குட்டிய திராட்சை செடியிலும், அதான் கொடுக்கப்பட போகிற குமாரன், அந்த சரீரத்தை கழுதை குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கழுதை குட்டிய திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவாராம். யார் கோழிக்கை கழுதைன்னா? அந்த கழுதை குட்டி, அந்த இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அந்த கோழிக்கை கழுதையின் குட்டி. நம்மள இந்த திராட்சை செடியில் அவர் என்ன பண்ண போகிறார்? இணைக்க போகிறார். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்தினாலே தன் அங்கிகளையும் அவர் தோய்ப்பார். ஒரு ரட்சிப்பை வாங்கி கொடுப்பார் ரத்தத்தினால். இங்க நான் கேட்கிறேன், இங்க உங்களுக்காக வரப்போகிற மேசியா குமார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? இல்லை, கழுதை குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:1 வாங்க. ஈசா எனும் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்துல வரப்போகிற மேசியா ஒரு குமாரனாக இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? இல்லை, ஒரு கிளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:1 பாருங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்காதவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இங்க என்னது? கொடுக்கப்பட போகிற மேசியா குமார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? இல்லை, ஒரு கர்த்தருடைய கரம் புயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 80:14 பாருங்க, தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இது முழுமையாக தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதின ஒரு சங்கீதம். இங்க முற்றிலுமாக இந்த திராட்சை செடி என்னதென்றால் அது மேசியா. ஏனென்றால் ஏசப்பாவை சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி. அப்படி என்றால் இந்த திராட்சை செடி அது மேசியாவை குறிக்கிற அந்த சொல் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? அதன்படியாக வாங்க, உபாகமம் 18:15 இங்கதான் பாருங்க, வரப்போகிற மேசியாக்கு ஒரு மனுஷர் ரூபமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்க மோசே சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை. எப்படின்னா, எப்படி நான் உங்களை இளைப்பாறுதலாகிய அந்த கானான் தேசத்திற்கு உங்களுக்கு கொண்டு செல்கிறனோ அதே போல என்னை போல ஒரு தீர்க்கதரிசி, அவர் உண்மையான அந்த பரலோகத்தின் இளைப்பாறுதலில் உங்களை பிரவேசிப்பதற்காக அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணுவார், யூதர் மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இதுதான் பாருங்க வானத்துல உண்டான சத்தம். இவர் தான் என்னுடைய நேச குமாரன், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆனா குமாரன் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இங்க எழுதப்பட்ட காரியம் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மளுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாவரும் வாசிக்கிற வசனம் கிறிஸ்துமஸ் நாளில். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இங்கதான் பாருங்க ஒரு குமாரன் ஒரு பாலகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பாருங்க உடனடியாகவே எந்த யூதனுக்கும் எந்த கிறிஸ்தவனுக்கும் ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. பிதாவாகிய தேவன் ஏதோ ஒரு செல்ல பிள்ளையை அனுப்புகிறார், ஒரு குமாரனை அனுப்புகிறார் என்று எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடிக்கு உடனடியாகவே பாருங்க ஒரு எச்சரிப்பை கொடுத்து அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறார். பாருங்க அந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரப்போகிற குமாரன் யாரா? அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்படி என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற குமாரன் பாலகன் யாரா? எச்சரிக்கிறார் கர்த்தராகிய தேவன். வேற யாரும் கிடையாது பார், ரெண்டாம் மனுஷன் கிடையாது, ரெண்டாம் தேவன் கிடையாது. நித்திய பிதாவாகிய நான் தான் உங்களுக்கு பாலகனாக குமாரனாக வர வேண்டும். எந்த நாமத்தில் அவர் வர்றான்? ஏசாயா 7:14 பாருங்க. ஆதலால் ஆண்டவரே தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்படி என்றால் ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இம்மானுவேல். இங்கும் பாருங்க ஒரு எச்சரிப்பை வைக்கிறார். ஏனென்றால் இது இரண்டாம் ஒரு குமாரன் வந்திருக்கிறார், அவருக்கு இம்மானுவேல் என்று ஒரு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னா வந்த மேசியாக்கு இம்மானுவேல் என்ற பெயர் சூட்டப்படவில்லை, இயேசு என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இம்மானுவேல் என்றால் என்னதென்றால் யோசேப்புக்கு மட்டும்தான், இயேசு கிறிஸ்துடைய தகப்பனாராகிய யோசேப்புக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா, யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் வரப்போகிற குமாரன் இம்மானுவேல் என்ற பெயர் சூட்டப்பட்டு வரப்போகிற குமாரன் ஒரு இரண்டாம் நபர் அல்ல, தேவனே நம்மோட இருக்க வருகிறாராம். அதன் பிறகு பாருங்க இன்னொரு மனுஷ ரூபமாக ஒரு அடையாளம், ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 42:1 பாருங்க, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இப்ப பாருங்க குமாரனை தாசன் என்று அழைக்கிறார், வேலைக்காரன் ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். ஆங்கிலத்தில் அது பேர் சர்வன்ட். நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் அவரே. ஹல்லேலூயா. வானத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த ஒரு சத்தம் உண்டாகி, இவரே என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்க பாருங்க யார் மேல் பிரியப்பட்டார்? ஒரு குமாரன் மேலேயா? இல்லங்க, ஒரு தாசன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த பிதாவாகிய தேவனுடைய சொந்த பிள்ளையை தாசன், ஒரு வேலைக்காரன் என்று அழைக்க முடியும்? அது மட்டும் இல்லங்க, பாருங்க அவர் சொல்கிறார், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். ஞானஸ்நானத்தில் அதான் நடந்தது. அவர் பிதாவாகிய தேவனுடைய ஆவி அவர் மேல் அப்படியே அமர்ந்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க இந்த தாசன் இவர் இரண்டாம் மனுஷன் கிடையாது, நான் அனுப்பினவர் கிடையாது என்பதை உணர்த்துவதற்கு அடுத்த அதிகாரத்தில் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்க ஏசாயா 43:10 இந்த தாசன் யார் என்று அங்க பிதாவாகிய தேவன் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் நானே அவர் என்று. யார் அந்த தாசன் என்று நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அங்க கர்த்தர் சொல்கிறார். என்னதா வரப்போகிற தாசன் இரண்டாம் மனுஷன் அல்ல, ஒரு குமாரன் அல்ல, இவர் தான் அவர். யார்? நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமா? அதனாலதான் பாருங்க எச்சரிக்கிறார். பாருங்க, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லப்பா, எனக்கு முன்பதாக ஒரு குமாரனோ ஒரு தாசனோ கிடையாது, எனக்கு பின்னும் ஒரு குமாரனும் ஒரு தாசனும் ஏற்பட போகிறதில்லை. நானே ரட்சகர், என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொல்லிவிட்டார். யார்? பிதாவாகிய தேவன். இதைதான் பாருங்க யோவான் 8:24 ஏசப்பா அப்படியே மாத்தி என்ன சொன்னார்? ஏசு கிறிஸ்து சொன்னா நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால். யார் அந்த அவருங்க? 27ஆம் வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவை குறித்து பேசினார். அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவை சொல்கிறார், நான் தான் அந்த பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறார். இதற்கு மேல் என்ன ஒரு சந்தேகம் வேண்டும்? அப்படி என்றால் அனுப்பப்பட்டது ஒரு குமாரன் அல்ல, ஒரு செல்ல பிள்ளை அல்ல.
கொடுக்கப்படுகிறது ஒரு சரீரம் மாத்திரமே, ஒரு சரீரம் மாத்திரமே. இதைதான் நீங்க புரிந்து கொள்ளணும். அதனால்தான் பாருங்க எப்படி இந்த மேசியா வருவார் என்பதை ஆமோஸ் 9:12 தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற பாருங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். அப்படி என்றால் இங்க இந்த கூடாரம் என்பது சரீரத்திற்கு அடையாளம். ஏன்னா தாவீதின் கூடாரம் என்றால் ஒரு சரீரம். இந்த தாவீதின் கூடாரத்தில் நான் திரும்ப வருவேன். அப்படி என்றால் தாவீதுக்குள்ளாக அவர் வரப்போறது இல்ல, அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த பிதாவாகிய தேவன் அந்த சரீரத்துக்குள்ளாக வாசம் செய்ய போகிறார். அதனால்தான் பாருங்க, எழுதப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலும் அவர் குமாரன் என்று எழுதப்படவில்லை. அங்க ஒரு கழுதை குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு புயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு கிளை என்று எழுதப்பட்டிருக்கிறது, திராட்சை செடி என்று எழுதப்பட்டிருக்கிறது, தாசன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இம்மானுவேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்டது ஒரு மகன், ஒரு செல்ல பிள்ளை கிடையாது, ஒரு குமாரன் என்பதற்கு அடையாளம் என்னதென்றால் அது ஒரு சரீரம் மாத்திரமே. அந்த சரீரம் என்னதென்றால் தாவீதின் கூடாரம். ஒரு சரீரத்தை மட்டுமே அவர் ஆயத்தம் பண்ணினார். மறந்து விடாதீர்கள். நீங்க நிஜமாவே பாருங்க, இந்த சரீரத்துல தான் அந்த பிதாவாகிய தேவன் வாசம் செய்தார். 2 பேர் கிடையாது, ஆவி சரீரம். ஆவியான தேவன், தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24. அந்த ஆவியான தேவன் இப்பொழுது இந்த சரீரத்திற்குள்ளாக வாசம் செய்கிறார். அதனாலதான் அந்த சரீரத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாடு காலத்துல கூடாரம், வாசஸ்தலம் எல்லாம் கிடையாது, தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் நீங்க நிஜமாவே அறிந்து கொள்ள வேண்டியது என்னதென்றால், அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனா என்ன ரூபத்துல வந்தார் என்றால், யோவான் 3:16 சொல்கிறதுபடியாக ஒரு குமாரனின் ரூபத்தில் வந்தார். ஆனால் குமாரனாக முழுமையாக இருக்கவில்லை, அவர் வளர்ந்தார். சிலுவையில் அவர் கீழ்ப்படிந்தவராகி ஒரு தாசனாக மாறினார். எப்படிங்க ஒரு குமாரன் தாசனாக மாற முடியும்? அவர் ஒரு தாசனாக மாறினார். சிலுவையில் தாசனாக மாறி உங்களுக்காக ரட்சிப்பை வாங்கி கொடுத்து, அதன் பிறகு பாருங்க இன்னொரு ரூபம் மாறுகிறது. எபிரேயர் 5:8 நீங்க வீட்டுல வாசிங்க. அவர் அந்த தாச ரூபத்திலிருந்து பிரதான ஆசாரியர் என்கிற ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்படி என்றால் இந்த குமாரன், இந்த கழுதை குட்டி, புயம், கர்த்தருடைய கரம், தாவீதின் கூடாரம், இதெல்லாமே அடையாளங்கள் மாத்திரமே. ஆனா வெறும் ஒரு சரீரம் தான். அந்த சரீரத்துக்குள்ளாக பிதாவாகிய தேவனுடைய ஆவி வாசம் செய்து கிரியையை நடப்பித்தது. அதனால தான் பாருங்க, பிரதான ஆசாரியராக மாறின பின்பு இப்பொழுது நம் மத்தியில் ஆவியான தேவனாக அவர் வீட்டில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறது, அங்க விடுதலை உண்டு. யார் ஆவியா? கர்த்தருடைய ஆவி. இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கர்த்தர். இந்த இயேசு கிறிஸ்துவே கர்த்தரே ஆவியானவர். ஒரு 3ஆம் மனுஷனும் கிடையாது, ஒரே தேவன். அவர் தான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். எல்லா தீர்க்க தரிசனங்களும் கீழ்ப்படிந்தவராகி அவர் சிலுவையில் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். குமாரனாக வந்தார், தாசனாக சிலுவையில் கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி பிரதான ஆசாரியராக மாறினார். இப்பொழுது தேவ ஆவியாக, கிறிஸ்துவின் ஆவியாக நம்மளோடு இருக்கிறார். அப்படி என்றால் கொடுக்கப்பட்டது வெறும் ஒரு சரீரம் தான். பிதாவாகிய தேவன், நித்திய பிதா, அவர்தான் அந்த சரீரத்தில் வாசம் செய்தார். அப்படி என்றால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு யாவரும் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் வசனம் என்பது யோவான் 3:16 என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இல்லங்க, அந்த 3:16 கிடையாது, இன்னொரு 3:16 இருக்கு. அது என்னதென்றால் 1 தீமோத்தேயு 3:16. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் வசனம். என்னதென்றால், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவ குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இல்லங்க, தேவனே, உங்களுடைய பிதாவாகிய தேவனே, யெகோவா கர்த்தரே மாம்சத்தில் வெளிப்பட்டார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஏன் நீங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? அவர் பாருங்க, மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த பிதாவாகிய தேவனுடைய ஆவினாலே நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார். ஏனென்றால் இது வெறும் ஒரு சரீரம் தான். இது எப்படி நீதி உள்ளவராக விளங்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி வாசம் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க,
அவர் சரீரமாக மாறிவிட்டபடினால இவ்வளவு காலமாக அவரை யாருமே பார்த்திருக்கவே முடியாது. தூதர்கள் கூட பார்த்திருந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுதோ தேவ தூதர்களால் காணப்படுகிறார். யார்? அந்த பிதாவாகிய தேவன்க. ஒரு குமாரன் கிடையாது. இந்த பிதாவாகிய தேவன் இவ்வளவு நாளா நீங்க காண முடியாத அந்த பிதாவாகிய தேவன் இப்பொழுது தேவ தூதர்களால் காணப்படுகிறார். ஏனென்றால் சரீரத்தில் இருக்கிறார். புறஜாதிகள் மத்தியில பிரசங்கிக்கப்படுகிறார். உலகத்துல விசுவாசிக்கப்பட்ட புறஜாதிகளாகிய நீங்களும் விசுவாசித்தீர்கள். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் அப்படியே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல நாமும் மறுரூபமாகி அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வருகிறது. அது முன்பதாக இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பாருங்க, இந்த சரீரம் அநேக தீர்க்க தரிசனங்கள் நான் சொல்லலாம். எல்லாத்திலும் இது தாவீதின் கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 16:5 தாவீதின் கூடாரம் என்றால் சரீரம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அப்படி என்றால் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவியான தேவனாக உட்கார்ந்தா உங்களுக்கு யாரென்றே தெரியாது. ஆனா தாவீதின் கூடாரம் என்ற அந்த சரீரத்தில் அவர் நியாயாதிபதியாக உண்மையோடு வீற்றிருப்பார். இது ஒரு சரீரத்தை குறித்து எழுதப்படுகிறது. எபிரேயர் 9:11 பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கைகளினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பின் சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. அப்படி என்றால் இந்த உடன்படிக்கை இந்த காரியத்தின் வழியாக அல்ல. ஆனா பெரிதும் உத்தமம் உள்ள ஒரு கூடாரத்தை அவர் தெரிந்து கொண்டு அது வழியாக தான் அவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்கிறார். என்னது அந்த கூடாரம்? இப்போது அவர் வாசம் செய்தது அந்த சரீரம் மாத்திரமே. ஒரு சரீரத்தை அவருக்கு தெரிந்து கொண்டார். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். எபிரேயர் 10:5 மட்டும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, கொலோசியர் 2:9 பாருங்க, அங்க அழகா பவுல் சொல்கிறார், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி கத்தாதி கத்தா ராஜாதி ராஜா அல்பா ஒமேகா சர்வத்திற்கு மேலான தேவன் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி எல்லா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் ஏலோஹேம் என்னதாக இருக்கட்டும் மாம்ச பிரகாரமாக சரீர பிரகாரமாக அவருக்குள்ளாக வாசம் செய்கிறது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணுங்க? இது வெறும் ஒரு சரீரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன் அது சரீரத்தில் அவர் வர வேண்டும்? ஏனென்றால் எபிரேயர் 2:14 பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களும் அவர்களை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. எதற்காகங்க? மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படியாக அவர் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சரீரம் தேவை, ஒரு பலி தேவை. அதற்காக தான் ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டார். ஆனா வாசம் செய்தது ஒரு 2ஆம் மனுஷன் இல்ல, ஒரு குமாரன் கிடையாது. அந்த பிதாவாகிய தேவனே வாசம் செய்தார். தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் இதுதான். ஹல்லேலூயா. இதை நிறைவேற்றுவதற்கு தான் அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். ஆனா அதற்கு முன்பதாக நான் பழைய உடன்படிக்கை என்னதென்று உங்ககிட்ட நான் கேட்கிறேன். உங்க யாவருக்கும் தெரியும்ல, மோசே காலத்துல ஒரு உடன்படிக்கை செய்தார். நீங்க என்ன தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நீங்கள் நேசித்து நான் கற்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கீழ்ப்பணிந்தார், நான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன், நான் எல்லா விதமான அற்புதங்களும் மத்தியில நடத்துவேன், நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்பாய் என்று ஒரு வாக்கு தத்தத்தை செய்தார். அத இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய தேவன் மோசேக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம். இதான் அவர் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. அப்படிதானே? ஆனால் என்ன பண்ணி விட்டார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அவமாக்கி போட்டு விட்டார்கள். அநேக பாவங்களை செய்தார்கள். அது நிமித்தமாக பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கையை நிராகரித்து இப்பொழுது பாருங்க, யெகோவா தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் நிர்ணயம் செய்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 31ஆம் வசனத்துல பாருங்க, இதோ நாட்கள் வரும், அந்த நாளில் இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு நான் ஒரு புது உடன்படிக்கையை நான் பண்ணுவேன். ஏன் அதை செய்ய வேண்டும் என்றால் 32ஆம் வசனத்துல பாருங்க, அந்த 2ஆம் பகுதியை பாருங்க, நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர் மீறி அவமாக்கி போட்டு விட்டார்கள். பாவத்தின் நிமித்தமாக அவமாக்கி போட்டு விட்டார்கள். 33ஆம் வசனத்துல சொல்கிறார் பாருங்க, அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையானது இதான் இந்த புதிய உடன்படிக்கை. நான் நியாயப்பிரமாணத்தை இனிமேல் நான் கல்லு மேலேயும் பலகை மேலேயும் எழுத மாட்டேன்,
ஆனா நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் சனமாய் இருப்பார்கள் என்று ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணினார். அப்படி என்று நான் கேட்கிறேன், பழைய உடன்படிக்கை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு அடையாள சின்னம் கொடுக்கப்பட்டது. அது என்னதென்றால், இந்த படத்துல பாருங்க, இதுதான் பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த பழைய உடன்படிக்கை பெட்டி. இதுதான் ஒரு கூடாரமாக இருந்தது தேவனுக்கு. இந்த கூடாரத்தின் வழியாக தான் மோசையோட பேசினார், ஆரோனோட பேசினார். இந்த உடன்படிக்கை பெட்டி வழியாக தான் இஸ்ரவேலருக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு நிச்சயமாக இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருக்கிறதா? இந்த உடன்படிக்கை முன்பதாக தான் நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. அப்படி என்றால் இப்பொழுது நீங்க புதிய ஏற்பாடு காலத்துல இந்த புதிய உடன்படிக்கை செய்தார் அல்லவா? அந்த புதிய உடன்படிக்கைக்கு என்ன சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் ரொம்ப ஜாக்கிரதை. எசேக்கியேல் 37:27 பாருங்க, ஒரு க்ளூ கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அப்படி என்றால் நான் வாசம் செய்கிற ஒரு கூடாரம் அவர்களிடத்தில் இருக்கும். அப்பொழுது நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின் படியாக அவர் வாசம் செய்வதற்கு ஒரு வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது என்னதென்றால், இந்த படத்தை பாருங்க, அவருடைய சரீரம். இப்பொழுது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை பெட்டி என்னதென்றால் இந்த சரீரம் தான். ஏனென்றால் இந்த சரீரத்திற்குள்ளாக தான் இப்பொழுது அவர் வாசம் செய்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல, மோசே காலத்துல எல்லாம் அவர் அந்த பழைய உடன்படிக்கை பெட்டி வழியாக அவர் பேசினார். ஆனா இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல எபிரேயர் 1:1 பாருங்க, இந்த பூர்வ காலத்தில் தேவன் வகையாய் அவர் ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு பேசினார். ஆனால் இப்பொழுது கடைசி காலத்துல அந்த பழைய உடன்படிக்கை வழியாக அல்ல, இப்பொழுது அவர் குமாரன் மூலமாக மட்டுமே திருவுளம் பற்றுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே இந்த சரீரம் தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கை பெட்டி. இந்த சரீரம் தான் கிறிஸ்துமஸ் நாள் அன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனை பாருங்க, அதுக்கு ஆதாரம் எபிரேயர் 9:15 பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எதற்காக இதெல்லாம் செய்தார்னு பாருங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அவர்கள் நித்திய சுதந்திரம் அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இங்கதான் எல்லாம் குழம்பி போயிடுவாங்க. அப்ப மத்தியஸ்தர் என்றால் இரண்டாம் ஒரு மனுஷன் தானே பிரதர் அப்படின்னு அநேகர் கேட்பீங்க. ஆனா அந்த மத்தியஸ்தர் ஒரு இரண்டாம் மனுஷன் இல்ல, வெறும் ஒரு சரீரம் என்பதை 1 தீமோத்தேயு 2:5-6 பாருங்க, அழகாக சொல்றாரு பாருங்க பவுல். தேவன் ஒருவர் தான் பா. அடிச்சு சொல்லணும் உங்களுக்குலாம், உங்க பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் தேவன், ஆவியா இருக்கிற தேவன் ஒருவர் தான் தேவன். ஆனா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இங்கதான் நீங்க கவனமாக வாசிக்கணும். இங்க எழுதப்பட்ட வார்த்தை என்னதென்றால் the man Jesus Christ. அப்படி என்றால் வெறும் ஒரு சரீரத்தை குறித்து மட்டுமே சொல்கிறார். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுங்கிற ஒரு தேவனை குறித்து பேசல, மனுஷன் ஒரு சரீரமாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த மத்தியஸ்தர் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு சரீரம். இந்த சரீரம் தான் பாருங்க, அன்றைக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவில் இருந்த திரையா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் இந்த 2 ஸ்தலத்திற்கும் நடுவில் இருக்கிற திரைக்கு அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த திரையின் வழியாக தான் இப்பொழுது நீங்களும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வர முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த நடுவில் இருக்கிற அந்த கர்டன், அந்த பிரிவினை, அதுதான் மீடியேட்டர், மத்தியஸ்தர். அது வேற எதுவுமே இல்லைங்க, சரீரம். அந்த திரை 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 என்பது சரீரம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சரீரம் மாத்திரமே.
இங்குதான் பாருங்க ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது மிக மிக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பழைய உடன்படிக்கை இருக்கிறது அல்லவா, இந்த பெட்டி, மோசே கையில் இருந்த அந்த பெட்டி, இந்த பெட்டி கொஞ்ச நாளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் காணாம போட்டு விட்டார்கள். அது ஒருவேளை இந்த பாபிலோனின் சிறை பிடிப்பு நேரத்திலயா எப்போன்னு தெரியல, ஆனா அதற்கு முன்பதாகவே நடந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். காணாம போட்டுட்டாங்க, எங்க இருக்குதுன்னே தெரியாம போய்விட்டது. ஆனா இங்கதான் பாருங்க, இங்க ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை நாம் தாவீதின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் பாருங்க, சங்கீதம் 132 அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது. அங்க சங்கீதம் 132 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். அங்க தாவீது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். நீங்க நல்லா வாசிங்க. அங்க அவன் சொல்லுகிற காரியம் என்னதென்றால், கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலையும் காணும் மட்டும். அப்படி என்றால் அதெல்லாம் காணாம போட்டாங்க. இப்ப என் தேவனாகிய கர்த்தருக்கே வாசம் செய்யறது ஒரு இடம் இல்லையே. அப்படி ஒரு இடம் இல்லாத, அவருக்கே ஒரு இடம் இல்லாத நேரத்துல நான் என் வீடாகிய கூடாரத்தில் நான் எப்படி பிரவேசிக்க முடியும்? என் படுக்கையின் கட்டில் மேல் நான் ஏறி சுகமாய் படுக்க முடியும்? என் கண்களுக்கு எப்படி நித்திரை கிடைக்கும்? என் இமைகளுக்கு எப்படி உறக்கம் கிடைக்கும் என்று அங்க அவன் வருத்தப்பட்டு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை காணாமல் போட்டு விட்டார்கள். ஆனால் இங்க பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியுமாக கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, 6ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமென். அது உடன்படிக்கை பெட்டி என்பதற்கு ஆதாரம் பாருங்க, அடுத்த வசனத்துல வருது பாருங்க, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் நாம் பிரவேசித்து. ஏனென்றால் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பாதப்படியில் பணிவோம் வாருங்கள். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். ஹல்லேலூயா. அந்த பெட்டியையும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள இந்த பிரதான ஆசாரியருக்கெல்லாம் வேலையே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய பிரதானமான வேலை என்னது? இந்த ஆலயத்துல தேவனுடைய வாசஸ்தலத்துல அவங்க பணியாற்ற வேண்டும். ஆனா இப்ப மறுபடியும் வேலை வந்து விட்டது. அதனால தான் சொல்கிறார் பாருங்க, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. ஆமென். ஏனென்றால் பிரதான ஆசாரியருக்கு மறுபடியும் வேலை வந்து விட்டது. ஆமா, கண்டுபிடித்து விட்டார்கள். எதை? உடன்படிக்கை பெட்டியை. ஆனா எந்த ஊர்ல கண்டுபிடித்தார்கள்? 6ஆம் வசனத்துல பாருங்க, எப்ராத்தாவிலே அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கிறிஸ்தவர்களே, இங்கதான் ஒரு ஆச்சரியம். எப்ராத்தா என்றால் என்னது என்று உங்களுக்கு தெரியுமா? எப்ராத்தா என்றால் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. ஹல்லேலூயா. இது ஒரு திருஷ்டாந்தமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க, இந்த பெத்லகேம்ல இருந்து என்ன வருமா? நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். மேசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படி என்றால் வரப்போகிற மேசியா எந்த ஊரில் தென்படுவாரா? நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? பெத்லகேம். அதற்கு இன்னொரு பேர் என்னது? எப்ராத்தா. அப்படி என்றால் இந்த பழைய ஏற்பாட்டுல அந்த பழைய உடன்படிக்கையை எப்ராத்தாவில் மறுபடியும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எப்ராத்தா என்னும் பெத்லகேமில் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களே, உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு சரீரமா, இல்லை என்றால் ஒரு குமாரனா? அப்படி என்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் பாருங்க, முற்றிலுமாக ஒரு அடையாளமாக, திருஷ்டாந்தமாக இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெத்லகேமில் தான், இதான் தாவீது ஊர் என்று அழைக்கப்பட்டது. இங்கதான் கிறிஸ்து என்னும் ரட்சகர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கொடுக்கப்பட்டது ஒரு உடன்படிக்கை பெட்டி. அன்றைக்கு எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி எப்ராத்தாவில கண்டுபிடித்தார்களோ, அதே எப்ராத்தா எனும் பெத்லகேமில் இன்றைக்கு நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கண்டு கொள்வதற்கு கொடுக்கப்படுகிறது ஒரு சரீரம், ஒரு உடன்படிக்கை பெட்டி, தேவன் வாசம் செய்யறதற்கு ஒரு கூடாரம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, தாவீது மறுபடியும் தீர்க்கதரிசனமா சொல்கிறார் பாருங்க, அந்த 132ஆம் சங்கீதத்துல, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். ஹல்லேலூயா. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை, யார் அதுங்க? ஒரு சரீரத்தின் மேல் தேவனுடைய ஆவி வாசம் செய்து, அதை அபிஷேகம் செய்து அதுல வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதை தான் தாவீது சொல்கிறார், அந்த முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் நீர் புறக்கணியாதிரியும், உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தில் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க, இது சாலமனை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சாலமன் சிங்காசனத்துல எப்பொழுதுமே வீற்றிருக்கவில்லை, அவனும் ஒரு நாள் தான் மரித்து போனான். ஆனால் பாருங்க, என்றென்றைக்கும் வீட்டில் இருக்கும் ஒரு குமாரன் உட்கார போகிறார் என்றால் அது யார்? ஒரு சரீரமாகிய வந்த ஒரு மேசியா, உங்களுடைய கிறிஸ்து. அவரை தான், அந்த சரீரத்தை தான் தேவன் அபிஷேகம் பண்ணி அந்த சரீரத்துக்குள்ளாக வாசம் செய்து அந்த சிங்காசனத்துல நியாயம் தீர்ப்பதற்காக உட்கார்கிறார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் லவோதிக்கேயா சபைக்கு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். 12ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தாவீதுடைய குமாரன் மட்டுமில்ல, அவர்களுடைய குமாரர்களும் என்றென்றைக்கும் உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த பழைய உடன்படிக்கை கிடையாது, ஒரு புதிய உடன்படிக்கை பெட்டி. அந்த புதிய உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக ரத்தம் சிந்தின அந்த சரீரமே இன்றைக்கு நம்மளுக்கு உடன்படிக்கை பெட்டியாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இதை தான் பாருங்க எசேக்கியேலும் பாருங்க, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் பாருங்க, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரு மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். இவர் எங்களை மேய்த்து இவரை அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபராய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இது தீர்க்க தரிசனம் எல்லாமே கேட்பதற்கு நல்லதாக தான் இருக்கிறது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் எழுதும் பொழுது தாவீது ஏற்கனவே மரித்து விட்டான். அவன் மரித்து 200 வருடங்கள் ஆகிவிட்டது. அதன் பிறகுதான் எசேக்கியேல் வருகிறார். அப்படி என்றால் என் தாசனாகிய தாவீது எப்படி மறுபடியும் அவர் மேய்ப்பராக வைக்க முடியும்? எப்படி தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபராய் இருக்க முடியும், சிங்காசனத்தில் உட்கார முடியும்? இந்த தாசனாகிய தாவீது அப்படி என்றால் என்னது? அது ஒரு குமாரன் அல்ல. இதோ உன்னுடைய தாயின் கற்பில் இருந்தே அதே போல ஒரு வித்தை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா? அதே சரீரத்தை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தாசனாகிய தாவீது என்பது அவர் வரப்போகிற சரீரத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு புதிய உடன்படிக்கை பெட்டி. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இன்னும் ஆதாரம் வேண்டும் என்றால் இதே காட்சியை தான் பாருங்க, யோவானும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாளில் அவன் கண்டான். ஆச்சரியமா இருக்குது அல்லவா? ஏனென்றால் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. என்னத்தை காண்கிறான் தேவனுடைய ஆலயத்துல? உடன்படிக்கை பெட்டி. ஆனா நான் சொல்கிறேன், இதோ இந்த கையினாலும் இன்றைக்கு தங்கத்தினாலும் இன்னைக்கு பலகையினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி, மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தில் பிரவேசிக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால்
இந்த யோவான் எதை உடன்படிக்கை பெட்டியாக பார்த்திருப்பான்? அது வேறு ஒண்ணும் கிடையாது, கிறிஸ்துவுடைய சரீரத்தை தான் அவன் கண்டான். அதை தான் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 பாருங்க, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதுதான் எசேக்கியேல் 37:27 ஏற்கனவே நம்ம வாசித்தோம். என்னது? மனுஷர்களிடத்தில் பரலோகத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதா? மறுபடியும் நான் கேட்கிறேன், எப்படி மோசே அந்த வனாந்தரத்துல கட்டின அந்த வாசஸ்தலம் எப்படி அங்க அந்த பரலோகத்திற்கு செல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் இது என்னது? தேவனுடைய வாசஸ்தலம் என்றால் என்னது? வேறு ஒன்றும் கிடையாது, சரீரம்தான். சரீரம்தான். அந்த சரீரத்தில் தான் தேவன் வாசம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அது தேவன் வாசம் செய்கிற இடமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் யாவரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு உண்மையாகவே உங்களுக்காக கொடுக்கப்பட்டது ஒரு சரீரம் மாத்திரமே, ஒரு குமாரன் கிடையாது. இன்னைக்கு அதனால தான் பாருங்க, கொலோசியர் 2:9 எழுதப்பட்டிருக்கிறது போல் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அந்த சரீரத்திற்குள்ளாக தான் எல்லாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான உங்களுடைய கிறிஸ்துமஸ் வசனம் யோவான் 3:16 கிடையாது, ஆனால் 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியமானது. யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும், யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவனே, தேவகுமாரன் இல்லைங்க, தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு அருமையான கிறிஸ்தவர்களே, இதை நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையான சத்தியத்திற்குள்ளாக வாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், அது வெறும் மனுஷனாகிய கிறிஸ்து. only the man Jesus Christ, the body, the flesh. இதை நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால் வேதாமத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்க கண்டிப்பாக இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களோட நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்க பர்சனலாக உங்ககிட்ட நாங்க பேசுகிறோம். கடைசி காலத்துல ஒரு பெருங்கூட்ட சந்ததியை, ஏசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட ஒரு சந்ததியை, அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கடைசி காலத்துல நீங்க பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் தாவீதின் திறவுகோல் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். தாவீதின் திறவுகோல் என்னதென்றால் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிறது தான் தாவீதின் திறவுகோல். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக கடைசி நாட்கள் ஏசப்பா வரும்பொழுது நம்ம பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஜாக்கிரதையாக உங்க ரட்சிப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தை நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் ஏற்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிறன்று சென்னை வெப்பேரியில் உள்ள PKN ஆடிட்டோரியத்தில் நடக்கும் ஞாயிறு தேவ ஆராதனைக்கு பின் ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கடைசி காலத்தில் நாம் உண்மையான சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்று மணவாட்டியாக முத்திரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் அல்லவா? வரவிருக்கும் 7 வருட உபத்திரவத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள இன்னும் தாமதிப்பானே. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தப்படுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 9884010262 மற்றும் 9840075705 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி.